தமிழர் தந்தை என்று என்றென்றும் நம்மில் நெஞ்சத்தில் வைத்து போற்றுகிற ஊடக அதிபராகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் சட்டப்பேரவையினுடைய தலைவராகவும் அவர் ஆற்றியிருக்கிற பணிகள் என்றைக்கும் நினைவில் கொள்ளத்தக்கதாக அமைந்திருக்கிறது. அவரை பொறுத்தவரைக்கும் நீதி நியாயம் தழுவாமல் ஒரு வழக்கறிஞராக, குறிப்பாக தமிழர் நலன் பேணுவதில் ஒரு பத்திரிகை துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக, தமிழர் இருக்கும் இடமெல்லாம் தன்னுடைய பத்திரிகை போய் சேர்கின்ற அந்த வகையில் தமிழை வளர்த்த பெருமைக்குரியவர் மறைந்த பெரியவர் சீபா ஆதித்யநாத் அவர்கள். தமிழர் தந்தை என்று நம் நெஞ்சத்திலே வைத்து போற்றுகிற அவருடைய நினைவை போற்றுகிற நாளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களது ஆசியோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களும் நானும் இணைந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற விதத்தில் மாலை அணிவித்து அவர் நினைவை போற்றுகிற அந்த பணியை நிறைவு செய்திருக்கிறோம். தமிழை வளர்ப்பதில், தமிழர் நலன் போற்றுவதில் அவர் ஆற்றியிருக்கிற அந்த பணிகள் என்றென்றும் நினைவிலே கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. கொஞ்சம் இருங்க. அவங்க மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் அவர்களினுடைய ஆசியோடு இன்றைய தினம் என்னுடைய எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சீபா ஆதித்யநாத் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அறிவித்து அவருடைய நினைவை நாங்கள் நெஞ்சில் ஏந்துகிறோம். அவருடைய கல்வி குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஊடக குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தமிழர்க்கெல்லாம் தந்தை, தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத்தின் நினைவை நெஞ்சில் ஏந்துகிறோம். ஒரு திருச்செந்தூரின் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்து எப்படி உலகெல்லாம் பயணித்து ஒளி வீசுகிறதோ அப்படி உலகெல்லாம் ஊடகத்தை கொண்டு போய் சேர்த்தவர், உலகத்தை ஊடகத்தில் காட்டியவர், ஊடகத்தை தமிழ் ஊடகத்தை உலகத்திற்கே காட்டியவர் ஐயா சீபா ஆதித்யநாத் அவர்களின் நினைவை போற்றுவோம். அவர் காட்டிய அந்த திசையில், வழியில் எழுத்துலகம், ஊடக உலகம், அரசியல் உலகம் வெற்றி நடை போடட்டும். அவர் நினைவை நெஞ்சில் இருந்தது. நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகின்ற போது இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் கூட நீடிக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. ஆட்சிக்கே வராதுன்னு கூட தான் அவர் சொன்னார். நாங்கள் ஆட்சி அமைத்து காட்டினோம். 5 ஆண்டு நீடிக்காதுன்றெல்லாம் அவர் ஒரு ஆர்வம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களின் பேராதரவோடு இது 5 ஆண்டுகள் அடுத்து 50 ஆண்டுகள் தாண்டியும் இது நீடிக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் கண்டு எதிர்கட்சிகள் பல்வேறு அறிக்கைகள் கொடுக்குறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? கோயம்புத்தூர் இஷ்யூ சொல்றாங்க, திருச்சி நடந்த இஷ்யூ சொல்றாங்க, எல்லாமே லாண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறத தான் மென்ஷன் பண்றாங்க. கடந்த ஆட்சியிலே இருந்தது தான் இந்த ஆட்சியிலேயும் தொடர்ந்து இருக்கு. இருந்தாலும் ஃபோரம் ஃபார்ம் கிட்ட 1 மாதம் கூட இந்த கண்டிப்பாக முடியல. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டாக இது வைக்கிறாங்க. ஒரு மாதம் கூட முடிவதற்கு முன்பாகவே முதல் நாளில் இருந்தே காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளினுடைய துரித பணியின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட்டர்ஸ் தொடர்ச்சியாக தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு பரேட் நடத்துவது, அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூப்பிட்டு அவர்கள் வெளியில் இருக்கிறவர்களை கைது செய்வது, அப்புறம் பல இடங்களில் இது குறித்து ஆலோசனைகள் செய்வது என்று திட்டமிட்டு இதை ரூட்ஸில் அது அங்கே இருக்கக்கூடிய வேறு பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய சிட்டியோடைய அவுட்ஸ்கட்ஸில் தொடங்கி பல்வேறு ஊர்களிலும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கான அனைத்து துறை சார்ந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இது எங்கே நடந்தாலும் தவறு தான். நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 0 டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் இது போன்ற கிரைம்ஸ். நேற்றைய தினம் கூட அந்த மாதிரி அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் எப்போதும் நடக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரா காங்கிரஸ் கிட்ட சேர்க்கக்கூடாது, ஒரே நாளில் கூட்டணி மாற்றிருக்கிறாங்க. கடுமையான இதுதான் அவங்க அவர்கள் உயர்ந்த இடத்தில் வைத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு அடிமை கட்சிகளை போட்டு நடத்தக்கூடிய ஒரு பண்ணையார் மனப்பான்மையை தான் நம்ம பார்க்கணும். ஜனநாயகத்தில் எந்த கட்சி யாரோட செலவிடும் என்பது அந்த கட்சியினுடைய தலைவரும் தொண்டர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. ஒரு பேரியக்கத்தை, ஒரு தேசத்தினுடைய ஒரு பேரியக்கத்தை இப்படி சிறுமைப்படுத்தி பேசுவது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. எந்த கட்சியாக இருந்தாலும் ஜனநாயகத்தில் என் கூட தான் இருக்கணும், என் கூட இருந்தால் நல்ல கட்சி, என்னை விட்டு வெளில போயிட்டா மோசமான கட்சி என்பது சரியானது அல்ல.
அனைவருக்கும் நன்றி. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் கொறடா நியமனம் இன்னும் நடக்கல. எப்ப அதை எதிர்பார்க்கலாம்? தொடர்ந்து நீங்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுறீங்க. உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களுக்கு ஆதரவா ஒருதலைபட்சமாக செயல்படுறீங்கன்ற குற்றச்சாட்டை இபிஎஸ் தரப்புல முன்வைக்கிறாங்க. எப்படி அணுக போறீங்க? நான் நடுநிலையிலிருந்து பணியாற்றுகின்றேனா இல்லை என்பதை நான் தீர்ப்பு வழங்குகிற போது இந்த நாடே தெரிந்து கொள்ளப் போகிறது. அப்படி குற்றம் சுமத்துகின்றவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இருவேறு குழுக்களாக பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு கூறுகளாக இருக்கின்றவர்கள் மனுக்களை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். அது என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவெடுத்து அதை சட்டசபையிலே அறிவிக்கிற போது நான் எப்படி நியாயமாக நடந்து கொண்டேன் என்பதை நாடு தெரிந்து கொள்ளும். இறுதி முடிவு எப்ப சார் எடுக்க போறீங்க சார்? எப்ப எதிர்பார்க்கலாம் சார்?